இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பெரியோர்களே, குழந்தைகளே, உறவினர்களே, இந்த நல்ல நாளிலே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? அன்பு தெய்வமே, இந்த நாளை எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதிக்கும் போது உம்முடைய அருளும் ஆற்றலும் எங்களில் நிறையட்டும், எங்களுடைய குடும்பத்தில் நிறையட்டும். இன்று நாங்கள் கேட்கின்ற இறைவார்த்தையின் அபிஷேகம் ஆற்றல் எங்களுக்கு வழிப்பயணத்தை தரட்டும். உம்முடைய அருள்கரம் தொடர்ந்து எங்களை வழிநடத்தும் போது நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்பதை உணர்கின்றோம். நாங்கள் எந்த தீமைக்கும் எந்த தொல்லைகளுக்கும் துன்பத்துக்கும் இடம் கொடாமல் உம்மையே நம்பி நீர் இந்த தருகின்ற இந்த இறைவார்த்தையின் வெளிச்சத்தில் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள உம்முடைய தூய ஆவியின் அருளை தந்து எங்களை வழிநடத்தும். நாங்கள் இன்று செய்கின்ற வேலைகளிலும் நாங்கள் உண்ணுகின்ற உணவிலும் பருகுகின்ற தண்ணீரிலும் நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி ஆசீர்வதியும். ஆமீன். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை திருப்பாடல்கள் 122, 6, 7 இறைவார்த்தைகள். எருசலேமில் சமாதானம் நிலைத்திருக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை விரும்புவோர் வளமுடன் வாழ்வார்களாக. என்ன ஒரு நல்ல ஒரு வார்த்தை, தியானிக்கும் போது கிடைத்த வார்த்தை இது. இன்று நாம் நமது வீட்டில் சமாதானம் நிலைத்திருக்கும்படி வேண்டுவோம். நீங்கள் நான் வேண்ட வேண்டும். நாம் வாழும் வாழ்வில் சமாதானம் நிலைத்திருக்கும்படி வேண்டுவோம். சமாதானம் இதுதான் நமக்கு மிகவும் முக்கியமானது. சமாதானம் இல்லாத சூழல் ஆன்மாவுக்கு எதிரான சூழல். ஒருவேளை உணவு உண்ணவில்லை என்றாலும் சமாளித்து விடுவோம். ஆனால் சமாதானம் இல்லை என்றால் வருகின்ற துன்பம், வருகின்ற மன உளைச்சல், வருகின்ற வேதனை, வருகின்ற சங்கடம், வருகின்ற பரபரப்பு மிகவும் கொடுமையானது. அதை சமாளிப்பது மிகவும் கடினம். இறை வேண்டல் செய்து ஜெபித்தால் சமாதானம் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். இறை வார்த்தையில்தான் சமாதானம் கிடைக்கும். காரணம், நமது கடவுள் சமாதானத்தின் கடவுள், த கிங் ஆஃப் பீஸ். நீங்கள் இன்று சொல்லுங்கள், உங்களுக்கு நீங்களே சொல்ல வேண்டும். என்ன சொல்ல வேண்டும் என்றால், இயேசுவே எனக்குள் சமாதானம் நிறைத்து தாரும். எனது குடும்பத்தில் சமாதானம் நிறையட்டும். எனது பிள்ளைகளில் சமாதானம் நிறையட்டும். சண்டை, சச்சரவு, போட்டி, பொறாமை இருக்கின்ற இடத்தில் சமாதானம் உருவாகட்டும். துன்பங்களால் நான் உருக்குலைந்து போகும்போது என்னுள் சமாதானம் இருக்கட்டும். கடன் தொல்லைகளால் நான் கஷ்டப்படும் போது என்னுள் சமாதானம் இருக்கட்டும். நோயினால் நான் வாடும்போது என்னுள் சமாதானம் இருக்கட்டும். நான் அவற்றை ஏற்றுக்கொள்வதற்கும் அதை சந்திப்பதற்குமான சக்தி, சமாதானம் என்னுள் உருவாகட்டும் என்று இன்றைய நாளிலே ஜெபிப்போம். சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன், எனது சமாதானத்தையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று கூறிய இயேசுவினிடத்திலே நமது வாழ்வை ஒப்படைப்போம். அமைதியில்லா சூழலை கடவுள் அமைதிப்படுத்துவார். நிம்மதியில்லா சூழலில் கடவுள் நிம்மதி தருவார். காற்றையும் கடலையும் கடிந்து அமைதியாயிரு என்று சொன்ன தெய்வம் இன்று நமக்கு அந்த அமைதியை தருவார். அடுத்த இறைவார்த்தை பாருங்கள். உன் கோட்டைகளுக்குள் அமைதி நிலவுவதாக, உன் மாளிகைகளில் நல்வாழ்வு இருப்பதாக. அன்புமிக்கவர்களே, ஒரு அறை முழுவதும் பணம் இருந்தாலும், கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருந்தாலும், அமைதி இல்லையேல் ஒன்றுமே இல்லை. வாழ்வு மகிழ்ச்சியாக இருப்பது இல்லை. 1 கோடி ரூபாய்க்கு நீங்கள் கார் இருக்கிறது என்றாலும் மனதிலே, இதயத்திலே சமாதானம் இல்லை என்றால், அமைதி இல்லை என்றால் ஒரு பலனுமே இல்லை. ஒரு ரெஸ்ட்லெஸ் லைஃப் தான் இருக்கும். ஒரு அமைதி இல்லா ஒரு வாழ்க்கை தான் போய்கொண்டே இருக்கும். உன் மாளிகைகளில் நல்வாழ்வு இருப்பதாக என்று இறை வார்த்தை சொல்லுகின்றன. அன்புமிக்கவர்களை, எது நல்வாழ்வு? நோயில்லாத வாழ்வு நல்வாழ்வு, ஆபத்தில்லா வாழ்வு நல்வாழ்வு, வறுமையில்லா வாழ்வு நல்வாழ்வு, கடவுளின் உடனிருப்பு பயணங்களில் வேண்டும். ஓட்டுகின்ற வாகனங்களில் கடவுளின் உடனிருப்பு வேண்டும். இன்று நாம் கேட்டவை
சமாதானம் நிலைக்க வேண்டும், வளமுடன் வாழ வேண்டும், அமைதி நிலவ வேண்டும், நல்வாழ்வு இருக்க வேண்டும். இவை அனைத்தும் நம்முள் நிறைய, நமது குடும்பத்தில் நிறைய, இறை வார்த்தையின் அபிஷேகம் நிறைய ஜெபிப்போம். இன்று கடவுள் நமக்கு தருகின்ற இந்த இறைவார்த்தையின் ஆற்றல் அபிஷேகம் நமக்கு நிறையட்டும். எருசலேமில் சமாதானம் நிலைத்திருக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை விரும்புவோர் வளமுடன் வாழ்வார்களாக என்ற இறைவார்த்தை நமக்கு இன்று கிடைக்கின்றது. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.